இப்படில ஏதோ ஃபிக்ஸ் வந்த கோழி மாதிரி சைடில் சாஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. அதாவது அந்த உட்காரும் போது கூட ஒரு மாதிரி தென்னாவட்டாக உட்கார்றது, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள், நான் என்ன உனக்கு வணக்கம் வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறது, அந்த பாடி லாங்குவேஜ்லேயே கேட்குற மாதிரி. புரியுதுங்களா? அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வராரு, அவருக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் அவர் முதலமைச்சர் தான். அவர் உள்ளே வந்து வணக்கம் வைக்கிறாரு, உங்களை எல்லாரையும் பார்த்தா வணக்கம் வைக்கிறாரு. பதிலுக்கு எழுந்து வணக்கம் வைக்கிறது ஒரு அரசியல் நாகரிகம், ஒரு நல்ல மனுஷர்களுடைய பண்பு. தான் ஜெயிச்ச உடனே அரசியலில் யார் மூத்த தலைவர்களோ அவர்களெல்லாம் சென்று பார்த்து மரியாதையை பெற்றுக்கொண்டாரு, வாழ்த்துதலை பெற்றுக்கொண்டாரு. ஏன்னா அவர் வந்தாருங்க, இவங்க வந்து விஷ் பண்ணல. புரியுதுங்களா? அவர் வந்தார், உங்களை தேடி வந்தாரு, ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிட்டாரு. புரியுதுங்களா? அவருக்கு மரியாதை தெரிஞ்ச அளவுக்கு கூட உங்களுக்கு உதயநிதி அவர்கள் கிட்ட ஒன்றுமே இல்லைங்க. முன்னாடி அவங்க அப்பா, அவங்களுடைய தாத்தா பேர் கருணாநிதியும், பின்னாடி ஸ்டாலினையும் எடுத்துட்டா உதயநிதி ஒரு டம்மி பீஸுங்க, டம்மி பீஸ். அவருக்கு மரியாதையும் தெரியாது, நாகரிகமாக பேசவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. எப்படி தான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாருன்னா, பரம்பரை அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து உட்காந்துறாரு. எந்த ஒரு பேக் போனும் இல்லாமல் இருந்திருந்தா உதயநிதி அவர்கள் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லாத ஒரு ஆள் தான், தகுதியே இல்லாத ஒரு ஆள். அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். ஒருத்தர் ஒரு முதலமைச்சர் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வரும்போது எழுந்து நின்று மரியாதையாக ஒரு வணக்கம் வைக்கிறதுல உதயநிதி என்ன குறைஞ்சிடுவார்? அவருக்கு என்னன்னா மனசில் ஒன்று ஓடும், நம்ம எழுந்து நின்று வணக்கம் வச்சுட்டா அதையும் எழுந்து பின்னாடி வீடியோ எடுத்து ட்ரால் பண்ணி போட்டுருவாங்களே, எதுக்குடா சாமி நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அமைதியாக உட்காரல சார், வீம்புக்கு உட்கார்றாரு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து சபை எல்லாருக்கும் வணக்கம் வச்சிருக்க மாட்டாரு, இவர் வணக்கம் வைக்கிறாருல்ல, வந்து எல்லாரையும் மதிக்கிறாருல்ல. ஏன்னா அவரை விட இங்க இருக்கிற எல்லாருமே அனுபவத்துல மூத்தவர்கள். அப்பாவை காணோங்க, சட்டசபையில அப்பாவை காணோம். அதனாலதான் எங்க தலைவர் இப்படின்னு ஒரு செய்கை பண்ணி காமிச்சாரு. முடிஞ்சிருச்சு, உங்க கதை முடிஞ்சு. இவர் தான் மாப்பிள்ள, இவர் போட்டு இருக்கிற ட்ரெஸ் என்னது அப்படின்ற மாதிரி காமெடியா இருக்கு. நீங்க ஒரு திட்டத்தை அறிவிச்சிங்க, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஒரு ஸ்கீம் போட்டீங்க. ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆயும் அதை மக்களுக்கு போடல, சரியா மாசம் அந்த அமௌண்ட்டையும் கொடுக்கல. அதுவும் தகுதி உள்ள பெண்களுக்கு தான் சொல்லி அதையும் ஜலிச்சு பாதி பேருக்கு தான் அதை கொடுக்குறீங்க. அவங்களுக்கும் ப்ராப்பராக மாதம் அது வர்றதும் கிடையாது. இதில் வேற உங்களுக்கு பெருமை வேற ஒரு குறைச்சலாம் நாங்கள் கேட்குறோம். சட்டசபையில் சபாநாயகர் தான் பெரியவர், அதனால் வந்து நான் இதை வலியுறுத்த மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ஒருத்தவங்க வணக்கம் சொன்னால் பதிலுக்கு அவங்களுக்கு நம்ம வணக்கம் சொல்கிறது நம்மளுடைய அது மாண்பு. சரிங்களா? ஒருத்தர் உள்ளே வராரு, அதுவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் உள்ளே வரும்போது எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. அதாவது உதயநிதியை விட அரசியல்லையும் வயதிலையும்